வணக்கம். இன்றைக்கு உலக நீரிழிவு தினம். சரியானே? உலகம் பூரா இந்த நீரிழிவு தொடர்பாக ஒரு தினத்தை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு தினத்தை வச்சிருக்காங்க. அந்த நாளில் நம்ம சீனி வர்த்தத்தை பற்றி பொதுமக்களுக்கு நோயாளர்களுக்கு தெளிவூட்டுறதார். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு ஒரு 8-10 நிமிஷம் கொஞ்சம் நான் கதைக்கப்புறம் கேட்டுக்கொள்ளுங்க. அந்த நம்மட கல்முனை பிராந்தியம் மிச்சம் பரிதாபமான நிலையில் இருக்கு. கல்முனை பிராந்தியம்னா கல்முனையிலிருந்து பொத்தில் வரையில் உள்ள சுகாதார பிரிவு. அது கடந்த 2023 சுகாதார அமைச்சர் செய்த அந்த தரவுகள் அடிப்படையில் சீனி வர்த்தத்தில் 28 பிராந்தியங்கள்ல 3வது இடத்துல கல்முனை இருக்கு. 28 பிராந்தியம் இலங்கையில் இருக்கிற 28 பிராந்தியங்கள்ல சீனி வர்த்தத்திலேயும் உடல் பருமன் கூடினத்திலேயும் கல்முனை பிராந்தியம் 3வது இருக்கு. நெல்ல மாதிரி 3வது நிலையில் இருக்கு. 28ல 3வது. அப்ப மிச்சம் பரிதாபமான நிலைமை என்ன? சீனி வர்த்தத்துல நாம கூட பெற்றிருக்கோம்னு காட்டுது. அப்ப இலங்கையில 3வது இடம். அதே மாதிரி உடல் அசைவு இல்லாத தன்மை அதுல 2வது இடத்துல இருக்கும். உடல் அசைவு இல்லாத தன்மை சரியானே? பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டின்னு சொல்ற அதுல நம்ம 2வது இடத்துல இருக்கும். இது இந்த 3 விஷயமும் நம்மளுக்கு அந்த சீனி வர்த்தமும் அதால வர பிரச்சனைகளையும் உண்டாக்குறது. இப்ப உடல் அசைவு குறைஞ்சா நடக்கும், சீனி கூடும். உடல் அசைவு செய்ய உடம்புல இருக்கிற சீனி எல்லாம் உடையும். நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின் வேலை செய்யாம இருக்கிற இன்சுலின் எல்லாம் திருப்பி வேலை செய்ய தொடங்கும் உடற்பயிற்சியால். நம்ம உடற்பயிற்சி குறைய. மற்றது உடல் பருமனும் கூடுது. என்ன? உணவு அமைப்பு அசைவற்ற தன்மை 2 உடற்பருமன் கூடுது. உடற்பருமன் கூடினாலும் எங்களோட சீனியை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது கடினம். சரிதானே? ஆகவே இன்றைய நாள்ல அந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு இப்ப நாங்க சீனி வர்த்தத்தால பிரதானமா நான் இன்றைக்கு அந்த நியூரோபதின்னு சொல்றது, அதாவது பாத நரம்புகள் புரட்சி போறது, இதை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு ஆலோசனை வழங்கலாம் நினைக்கிறேன். இப்ப சீனி கூடிக்கொண்டு போற டைம்ல அல்லது கண்ட்ரோல் இல்லாமக்கு அன்கண்ட்ரோல்னு சொல்றது, இப்ப எந்த நேரம் பார்த்தாலும் சீனி 300-250 இருக்கு. நாங்க சீனி பாக்குற வளமை எல்லாரும் சாப்பிடாம இருந்து பார்த்துட்டு நாங்க நெல்லம் நினைச்சு என்ன செய்யறேன்னு சொன்னா கட்டுப்பாடு இல்லை. காலையில் சாப்பாடு, பகல் சாப்பாடு, இடையில சாப்பிடுறது, 10:30க்கு டீயோட சாப்பிடுறது, இப்படி எல்லாம் பார்த்து பின்னரங்கள்ல 4-5 மணிக்கு பிரைவேட்டுல மருந்தெடுக்க வர டைம்ல கொஞ்சம் சீனியை குத்தி பார்த்தோம்னா எல்லாருக்கும் 300-350. அப்ப நாங்க செல்ற விளக்கம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, நான் இப்ப டீ குடிச்சேன் அதான் 350, நான் இப்போ ஒரு கல்யாண வீட்டு போயிட்டு வந்தேன் அதான் 350. இதெல்லாம் காரணம் இல்லை. சீனி வர்த்தக்காரால் அந்த கட்டுப்பாடோட சாப்பிட்டு போட்டு பார்த்தாலும் அவர் 180 குறையதான் இருக்கு. சரியானே? அப்ப நாம இந்த காரணத்தை சொல்லி நியாயப்படுத்தி யாருக்கு பாதிப்பு வரப்போகுது? நமக்கு தான் பாதிப்பு. நான் இப்ப டீ குடிச்சு அதால் நான் குறைய சாப்பிடாம பார்த்தேன்டா இந்த குறைய இருக்கும். இதெல்லாம் கதை இல்லை. சாப்பிடாம நாம இருக்கிற நேரம் ஒரு 6 மணித்தியாலம் தான். 18 மணித்தியாலம் நம்ம உடம்புல சீனி கூட தண்டி. இப்ப காலையில வாயை திறந்ததிலிருந்து வாயை இரவைக்கு 10 மணிக்கு மூடினத்திலிருந்து எந்த நேரமும் நம்மளோட சீனி கூட இருக்கும். இரவைக்கு அந்த பிந்தின இரவு ஒரு 12 மணிக்கு பிறகு 1 மணிக்கு பிறகுதான் நம்ம வாய் மூடி இருக்கிறதால கொஞ்சம் குறைய தொடங்கும். குறைஞ்சு காலையில பார்க்கல ஒரு 140-150 காட்டுது. சரியா? அப்ப மிச்சம் 18 மணித்தியாலமும் நம்மளோட சீனி கூட இருக்கிறதால நம்மட பாதிப்புகள் வரும். கண்மணியில வெள்ளப்படுகிறது, விழித்திர பார்வை நரம்பு செயல்ல இருந்து போறது, அதே மாதிரி கிட்னியில சீனி படுகிறது, பாத நரம்புகள்ல சீனி படுகிறது, குருதி குழாய், இருதயம் தசைகள், இருதயத்துக்கு போற குருதி குழாய்களுக்குள்ள சீனி படுகிறது. இப்படி இதால அந்த பாதிப்புகள் கூட இதுல பாத நரம்பு நம்மட ஹார்ட்ல இருந்து தொலைவில் இருக்கிற உறுப்பு. பாத நரம்பு ஹார்ட்ல இருந்து தொலைவில் இருக்கு. அப்ப நம்ம ஹார்ட்டுக்கு அந்த ரத்தம் இருதயம் பம்ப் பண்ற டைம்ல பாதத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கைக்கு கதியா பிளட் வரும், ஏன்னா கிட்ட இருக்கு. தலைக்கு கதியா போகும். அந்த பாதம் தொலைவில் இருக்கு. அப்ப பாதத்துக்கு பிளட் போறதுல கொஞ்சம் சுலுவா தான் போய் சேரும், தொங்கலுக்கு போகணுமே. அதனாலதான் நம்மளுக்கு பாத நரம்புகள்ல முதலாவது பாதிப்பு தொடங்குது. சீனிட பாதிப்புகள்ல முதலாவது பாத நரம்புகள் விரைக்கிற தன்மை. அந்த விரைக்கிறதுக்கு முதல்ல வரும் என்னன்னா பத்துறது, கால் பாதம் பத்துற, இரவையில எரியிற சொல்லுவாங்க. அது தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். அதே மாதிரி சுள்ளுண்டு கரண்ட் அடிக்கிறப்ப சுள்ளுண்டு குத்துறது. சரியானே? அது ஒரு சுத்தியலால் அடிக்கிறப்பல நோவுகள். இப்படி பல வகையான அந்த பாத நரம்புகள்ல அறிகுறிகளை உருவாக்கும். இந்த சீனி கண்ட்ரோல் இல்லாம போகல.
கடைசியில அந்த பாத நரம்பு ஃபுல்லா இறந்துட்டுண்டா செயல்ல இருந்து போனா மொத்தமா வரைச்சிடும். அதுக்கு பிறகுதான் டேஞ்சர் தொடங்குது. என்ன? நெருப்பு சுட்டா விளங்காது. 3-4 நாளைக்கு பிறகு தண்ணி போக்கலாம் ஒன்றிக்கு. எப்படி வந்தேன்னு கேட்டா சும்மா வந்த சார், சும்மா தான் வந்தேன். சும்மா ஒன்றும் வராது உலகத்துல, சும்மா ஒன்றும் நடக்காது, ஏதாவது ஒரு காரணத்தோட நடக்கும். சரி, நம்ம பைசிக்கல்ல புள்ளையில ஏற்றி போகல, சைலன்சருக்கு மேல காலை வச்சுட்டு போவோம், படிவா போறான். போய் இறங்கி ஒரு 3-4 நாளைக்கு பிறகு தக்காளி பழம் போல கீழுக்கு போக்கலாம், தனி போக்கலாம், சுடுபாட்டுது. வெளியில நெருப்பு வச்ச இடத்துல கூட்டின ஏதாவது செய்த முள்ளு குத்தினது விளங்காது. 3 நாளைக்கு பிறகு விரல் கறக்குது, பார்த்தா அந்த கிளீன் பண்ணி பார்த்தா அங்க உள்ளுக்கு முள்ளுரிக்கி. இப்படி நம்மளுக்கு அந்த உணர்வு இல்லாம போறதால, இந்த பாத நரம்புகள் சேர்ந்து போறதால உணர்வு இல்லாம போகுது. அதனால நம்மளுக்கு ஆரம்ப கட்டத்துல நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. இப்ப முதலாவது அண்டே முள்ளு குத்துறது அந்த அண்டைக்கு தெரிஞ்சா உடனே போய் நாம மருந்து எடுத்து சீனியை பார்த்து சீனியை குறைச்சி டேமேஜ் ஆகாம நம்ம எங்களை பாதுகாக்கலாம். சரிதானே? ஆகவே இந்த பாத நரம்புகள் டேமேஜ் ஆகாம நாம பாதுகாக்கணும். அதுக்கு எங்கட ஒன்று சீனியை கட்டுப்பாட்டுல வச்சுக்கொள்ளணும், அல்லது பாதத்துக்கு பயிற்சி கொடுக்கணும். பாதத்துக்கு பயிற்சி. இப்ப ஆம்பளையில பொறுத்தவரையில சைக்கிள் மிதிக்கிறது பாதத்துக்கு ரத்தோட்டத்தை கூட்டும். என்ன? அசைவு, கால் அசைவு, அல்லது காலுக்கு மசாஜ் பண்றது. இரவையில பாதங்களுக்கு வெஸ்லின் என்ன அல்லது ஒலிவ் ஆயில் அதை ஏதாவது போட்டு பாதத்துக்கு மசாஜ் பண்றது, தேய்க்கிறது. சரிதானே? அப்படி பாதங்களுக்குரிய பயிற்சிகளை நாங்க கொஞ்சம் செய்யணும். அடுத்தது, ஒவ்வொரு நாளும் இரவைக்கு தூங்க போற டைம்ல ஒரு கண்ணாடியை வச்சு நீங்க பாதத்தை பிரட்டி பார்க்கல கஷ்டம். சில ஆக்களுக்கு வயசான ஆக்களுக்கு காலை பாக்குற கஷ்டம். அப்ப பாதத்துக்குள்ள ஒரு கண்ணாடியை வச்சு அந்த பாதத்துல நேற்று பாதம் பார்த்த மாதிரி ஏறிக்கான்னு பார்க்கணும். ஏதாவது கருப்பு புள்ளி தெரியுதா? ஏன்னா உங்களுக்கு உணர்வு இல்லையே. முள்ளு வேறு இருக்கும், மீன் முள்ளு வேறு இருக்கும், தெரியாது. சரியா? நான் நீங்க பார்க்கணும், டெய்லி பாதத்தை செக் பண்ணி பார்க்கணும். ஏதாவது அடையாளங்கள் இருக்கா, மார்க் இருக்கான்னு பார்க்கணும். அந்த விரல் எடுக்குகளை பார்க்கணும். இதெல்லாம் முக்கியம். அதாவது முகத்துக்கு ஃபேர் அண்ட் லவ்லி போடுறதும் பவுடர் போடுறதும் 10 தரம் முகம் கழுவுறதும் இல்லை முக்கியம். சீனிக்கார ஆளுக்கு அவரோட பாதம் தான் முகம். சீனிக்கார ஆளுக்கு பாதம் தான் முகம். பாதங்களை நாங்க கட்டாயம் செக் பண்ணிக்கொள்ளணும். ஏதாவது மாற்றம் நம்ம வெளில பொட்டோண்டா கண்டா டாக்டர்கிட்ட உடனே என்ன செய்யறோம், முகத்துல சின்ன பொட்டை காணையலாம் வந்தா இதுக்கு மருந்து, இவர்கிட்ட கொஞ்சம் கருத்தரிக்கு மருந்து, இதான கேட்கம். இதை விட்டு போட்டு நீ நாம பாதத்திலே பொட்டு தெரியுதா, பாதத்திலே ஏதாவது கருத்திரிக்கா, விரல் இடுக்கள் அவிஞ்சிருக்கா, நகம் சைட்ல நெகப்புலன்னு சொல்லுவோம். இது அடுத்து இந்த விரல் கலற்றாக்கள், முழங்காலுக்களை கால் கலற்றாக்கள் எல்லாம் பார்த்தா அந்த நெகப்புல அவிஞ்சிருக்கிறது. இப்படி நாங்க இதுகளை செக் பண்ணணும். செக் பண்ணி ஃபெஸ்ட் அண்டைக்கே கொண்டாந்து காட்டணும். வித்தியாசம் இருந்தா உடனே டாக்டர்கிட்ட கொண்டாடுறாரு. நாம குத்து வலி அவிஞ்சத்துக்கு பொருள் வரப்படா, அதுக்கு முதல்ல காட்டினா ஃபெஸ்ட் டே அதுக்குரிய ஏப்பூசி போறண்டா போட்டு சீனியை செக் பண்ணி சீனியை கெதியா குறைங்க. ஏன்னா நீங்க அந்த குத்துற அண்டைக்கு சீனி 350 இருந்தா டக்குண்டு அவிஞ்சிடும். இரவைக்குள்ளே பழுத்திரும், காய்ச்சல், காயம், அரையாப்புல நெறிகரட்டும், கால் சுவக்கும். சரியானே? அந்த குத்துற அண்டை 90-80 இருந்தா கொஞ்சம் குணமாக பார்க்கும். அப்ப நாங்க ஃபெஸ்ட் கே டாக்டர்கிட்ட காட்டி இதுக்கு செய்தோம்னா நாங்க இந்த பாதத்திலிருந்து பாதத்தால வார பிரச்சனைகள்ல இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளலாம்னு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.